அண்மை செய்தி. பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது குறித்து சசிகலா முக்கிய ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தைலாபுரத்தில் ராமதாஸை சசிகலா சந்தித்துள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸோடு சசிகலா சந்திப்பு நிகழ்த்தி வருவதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸை வி.கே. சசிகலா சந்தித்து வருகிறார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே கருத்து மோதல்கள் அதிகரித்து இருவரும் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகின்றார்கள். இதில் டாக்டர் அன்புமணி தலைமையிலான பாமக, அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இணைந்து தற்போது செயல்பட்டு வருகின்றது. இதேபோன்று டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி வைப்பார் என்று ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விஜய் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் அதுவும் இல்லை என்று தற்போது விஜய் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். இதேபோன்று அதாவது திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று கருத்து தெரிவித்த போது அங்கும் கூட்டணி இல்லை என்று முடிவான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திண்டிவனம் வருகை தந்த வி.கே. சசிகலா டாக்டர் ராமதாஸை நேரில் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து இருவரும் என்ன பேசினார்கள் என்று இரு தரப்பினரும் இதுவரையில் கூறாத நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சசிகலாவுடன் டாக்டர் ராமதாஸ் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு உள்ளது என கூறப்பட்டது. இந்த நிலையில் இன்று தற்போது வி.கே. சசிகலா திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகமும் அவரது இல்லமுமான தைலாபுரத்தில் தற்போது சசிகலா டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இதன் மூலம் வி.கே. சசிகலாவுடன் இணைந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை டாக்டர் ராமதாஸ் சந்திப்பார் என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டது உண்மை என தற்போது தெரிய வந்துள்ளது. ராம்குமார். முருகன், தகவலுக்கு நன்றி.